வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி இருக்கும். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் மீன் வாங்கிறதுக்கு காசிமேட்டுக்கு போகிறோம். வண்டியை கிளப்பிட்டாரு. வண்டி அப்படியே போயிட்டே இருக்கு. வண்டி இரு புறங்களையும் உழைப்பாளர் சிலை, அப்புறம் எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, வெறும் சமாதிகளால் நிறைஞ்சிருக்கு. அப்படியே அந்த பாலத்தை கடந்தப்போ போர் நினைவு சின்னம் வருது. அதையும் கடந்து சிறு தூரத்தில் தலைமைச் செயலகம் தெரியுது. தலைமைச் செயலகம் அடுத்ததாக பார்த்தா அந்த பால் மாதிரி இருக்குது பாருங்க கட்டடத்து மேலே. அது சென்னை துறைமுக பொறுப்பு. அதுக்கப்புறம் சுரங்கம். இந்த சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சதும் இந்த 2 பக்கத்துலேயும் நல்லா பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, சேயோன் அந்த மாதிரி. அதையும் தாண்டி போனோம்னா பாரிஸ் வந்துடுச்சுப்பா. இப்போ 2 புறத்துலையும் என்ன கடைங்க, வெறும் பொம்மைகளாக இருந்தது. சாலையை புதுப்பிக்கிறதுக்காக கிளறி வச்சுருக்காங்க. வண்டி மூவ் ஆகும்போது அப்படியே ஒரே சத்தம், குதிச்சு போகிற மாதிரியே இருந்தது. அப்படியே ராயபுரம் பிரிட்ஜு பாருங்கள், சாலைகள்லாம் அப்படியே நல்லா சேதமடைஞ்சு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைங்களா, நல்ல டிராஃபிக் வேறு. போயிட்டே இருக்கும். இறுதி காசிமேடு மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறோம். சாலை சரியில்லாதனால ஒரே வண்டி ஆடிட்டே வருது. காசிமேடு மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். எவ்வளவு போட்டு! இதெல்லாம் வாரக்கணக்கில் கடல்ல இருந்து மீன் பிடிக்கிற தங்கல் படகு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு படகுங்க, அப்புறம் வேனுங்க, எக்ஸ்போர்ட்லாம் இங்கே தான் நிறைய நடக்கும். அதை தாண்டி வந்தோம்னா சிறு படகு, சிறு மோட்டார் படகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு சிறிது தூரத்துலேயே பார்த்தோம்னா நம்ம அங்காடி மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். வண்டி எங்கே பார்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருந்தால் பார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் மீன் விலையெல்லாம் கம்மியாக இருக்கும்னா ஒரு 6-7 மீன் வச்சு 4000, 4500 ரூபா அந்த மாதிரிலாம் ஏலம் போச்சு. வவ்வால் மீனுங்க, அப்புறம் நிறைய மீன் போட்டு ஏலம் வச்சுருந்தாங்க. சிறு படகுலேருந்து கொண்டு வந்து அப்பப்போ ஏலம் விட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் மீனோட விலையும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக எங்கள் வீட்டுக்காரு, இவளை விட்டால் இப்படியே பார்த்துட்டே இருப்பா, வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஏலம் எடுத்து எனக்கு தெரியாமையே கொண்டு வந்து வண்டியில் வச்சுட்டு கிளம்பு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, அவர் பின்னாடியே வண்டியில் ஏறிட்டேன். அப்படியே வண்டி மூவ் ஆகிட்டே இருந்தது. கருவாடாக காய வச்சுருந்தாங்க 2 பக்கமும். உங்களுக்கு நல்லா கருவாடு வாங்கணுன்னா காசிமேட்டுக்கு போனால் நல்லா நெத்திலி, வாழை இந்த மாதிரிலாம் கருவாடு வாங்கலாம். அப்படியே பாருங்க, இதுதான் நாங்கள் வாங்கின மீன். இதோட விலை என்ன இருக்கும் பாருங்கள். ஒரு 12 பாறை, கொஞ்சம் நூல்